Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics exercise 1.3 20 20வது சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, வாட் இஸ் given? இந்த கணக்கில் f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருக்கு. இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா அது 1 to 1 on to இருந்து பைஜெக்ஷனாக இருந்தால் தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ரைட். அப்போ நான் செக் பண்ண போகிறேன் 1 to 1 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1 to 1 கண்டிஷன் வந்து f of x equal to f of y, x equal to yன்னு வரணும் எடுத்துக்கிட்டோம்னா. ஆன் டூ அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வரணும். சரி, எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துட்டேன். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு போடுறேன். 1 to 1 டெஸ்ட் பண்ண போகிறேன். எனக்குலாம் வேணால் 1 to 1 எழுதிக்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 3x - 4, இதுக்கு 3y - 4, ரெண்டு சைடும் -4 கேன்சல் பண்ணிடலாம். 3 கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் 1 ஈக்குவல் டு 1, அதான் சாரி எக்ஸ் ஈக்குவல் டு 1, தர்ஃபோர் 1 to 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஆன் டு நான் ரிவைவ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆண்டு கண்டுபிடிக்கிற முன்னாடி அது ஆண்டு டாபிக் எழுதிட்டு இங்கிட்டு ரிவர்ஸில் வா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லுவோம்ல, நம்மளுக்கு தெரிஞ்சது. அதுலேருந்து எக்ஸை டிஃபைன் பண்ணி கொண்டு வா. எக்ஸை ஃபைன் பண்ணி வச்சுட்டேன். இது தேவைப்படும். இதுதான் ஆன்சர், எஃப் இன்வர்ஸ்னு அர்த்தம். இதாண்டா ஆன்சரு. ஆக்சுவலி x + 4/3 வந்துடும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு. இது எப்படி வருதுன்னு காட்டுவோம் பாரு. ரைட், ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு அர்த்தம். அப்போ கணக்கு எடுத்துக்கோ. இந்த எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணு. எக்ஸுக்கு பதில் அந்த கண்டுபிடிச்சனில் அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். y + 4/3, 3 கேன்சல் பண்ணிடு, +4 - 4 கேன்சல் பண்ணிடு, ஒய் வந்துடும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், தர்ஃபோர் இட் இஸ் ஆன் டூ அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இட் இஸ் என்னது, ஆன் டூ அப்படின்னு அர்த்தம். அப்போ தர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது, பைஜெக்ஷன். தர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் இன்வர்ஸ். சரியா, எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை எக்ஸிஸ்ட்னு எழுதினாலும் சரி. அப்போ நம்ம எழுத போகிறோம் வி நோ தட்னு எழுது. வி நோ தட்னு எழுதினா வி நோ தட்னு எழுதையில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வி நோ தட்னு எழுதையில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கோ. இது தெரியுமில்ல உனக்கு. அது அப்போ எஃப் அங்கிட்டு போச்சுன்னா ஒய்யோட சேர்ந்துச்சுன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஒரு தடவை மாற்றி எழுதியிருக்கேன், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு. நெக்ஸ்ட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு கண்டுபிடிச்ச ஆன்சரை எழுதியிருக்கேன். அப்படியே இந்த கண்டுபிடிச்சோம்ல, முக்கியம் போட்டு வச்சுருக்கேன் பாரு, இம்பார்ட்டன்ட் அந்த இடம். இந்த இடத்த எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இதில் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிடு. ஒய்க்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணிடணும், எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடணும். இதுதான் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, ரைட். இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கு, சிமெட்ரிக் அபவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. கிராஃப் நான் ட்ரா பண்ணணும். அதாவது 3 கிராஃப் ட்ரா பண்ணணும். எப்படி 3 கிராஃப் ட்ரா பண்ணணும்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு ஒரு ட்ரா பண்ணுறேன். அதுதான் சிமெட்ரிக் அபவுட் அப்படின்னு. அந்த லைனை பொறுத்து தான் அந்த கிராஃபும் இன்வர்ஸ் கிராஃபும் சிமெட்ரிக்கலாக வருது, அந்த லைனை பொறுத்து. அப்போ அந்த லைன் தான் பிரிக்கும் அந்த கிராஃபை. எந்த கிராஃபை, ஃபங்க்ஷனையும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனையும் பிரிக்கிறது வந்து சிமெட்ரிக் லைன், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றது. ஓகே, அப்போ நான் எக்ஸு கிராஃப் போட்டுறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸை ட்ரா பண்ண போகிறேன். வேல்யூ கொடுசுமா நீனே, எனக்கு இது தெரியும், இது ஆர்ஜின் வழியாக தான் பாஸ் ஆகும் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா கண்டுபிடிச்சி இந்த ஆர்ஜினை ஃபுல்லாக அந்த லைனை ட்ரா பண்ணுறதுக்கான முயற்சி எடு. இல்லைன்னா தெரிஞ்சால் அந்த லைனை ட்ரா பண்ணிடலாம். இது ஆர்ஜின் வழியாக தான் ட்ரா பண்ணுறது இந்த இருக்குது. இப்போ ஒய்க்கு எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தா ஒய்க்கு என்ன வேல்யூ பாரு, எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு 0 வந்துடும். சரிங்களா, அதே மாதிரி ஒன்றுக்கு வேல்யூ கொடுக்கணும். அதுலேயே எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு 0 வந்துடும். ஒய்க்கு 1 கொடுத்து எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஒய்க்கு 1, எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஒய்க்கு 2, எக்ஸுக்கு -1 கொடுத்தா ஒய்க்கு -1, எக்ஸுக்கு -2 கொடுத்தா ஒய்க்கு -2. அப்படியே பிளாட் பண்ணோம்னா பாயிண்ட்டை 0, 0, 1, 1, 2, 2, -1, -1, -2, -2 அப்படியே பிளாட் பண்ணோம்னா இந்த லைன் அப்படியே கிடைக்கும். இந்த லைன் மேலே தான் அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வந்தால் இந்த லைன் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி சேர்த்தோம்னா இந்த லைன் கிடைக்கும். நான் லைனை ஏற்கனவே ட்ரா பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் அப்படின்றனால. பட் நீ வந்து என்ன செய்யணும், ப்ளாட் பண்ணிவிட்டு பாயிண்ட்டை அப்புறம் ஜாயின் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ணோம்னா அது ஆரிஜின் வழியாக இந்த லைன் ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஒரு கிராஃப் வரையணும். சரிங்களா, சொல்கிறது இன்வர்ஸ் கிராஃப் வரைகிறேன். ஏதாவது ஒன்று வரைஞ்சிக்கலாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 4/3. இப்போ எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ எடு. எக்ஸுக்கு வேல்யூ எடுக்கையில் 3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி எடுத்தேன்னா ஈஸியாக இருக்கும். 2ன்னு போட்டிங்கன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6/3 2ன்னு வந்துடும். அப்போ 2,2ன்றது ஒரு ஆன்சர். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -1 போட்டோம்னா 3/3ன்னு வரும், 1ன்னு வந்துடும் அடித்தோம்னா. அப்போ இது 2,2 -1,1 அப்படின்றது பாயிண்ட். சரியா, 5 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ரொம்பலாம் வேணாம், 2 பாயிண்ட் போதும். ஸ்மால் போட்டு காமிச்சிருக்கேன், -1 போட்டு காமிச்சிருக்கேன். நான் 2 பாயிண்ட் மட்டும் பிளாட் பண்ணுறேன். 2,2. அப்போ 2,2 எங்கே வரும் பாரு, அதே இடத்துல தான் வரும். இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். 2,2ன்றது இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு இந்த இடம் கிடையாது. இப்போ மார்ஜின் பண்ணுறேனே, இது மார்க் பண்ணுறது கிடையாது, தப்பாக மார்க் பண்ணிட்டேன். இந்த இடம் மேலே. சரிங்களா, சொல்கிறது மேலே தான் மார்க் ஆகும். 2,2ன்றது மேலே இந்த இடம், இது கிடையாது. சாரிடா தம்பி,
மேலே வரும். அந்த இருக்குது, இதுதான் 2,2. சரியா? -1,1 5,3. இதை அப்படியே நான் ஜாயின் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. நான் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம்னா இப்படி ஒரு லைன் கிடைக்கும். இதுதான் அந்த லைன், இதுதான் அந்த வளைவரை கவ். இது என்னென்னா உனக்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைனாக வரும். உனக்கு நான் அதுக்கு வளைச்சி போட்டிருக்கேன் அப்படி. ஓகேயா? இது வந்து ஒரு லைன் தான், ஸ்ட்ரைட் லைன் தான். வளைச்சி போடுற மாதிரி தெரியுது, உனக்கு அது ஸ்ட்ரைட் லைனாக தான் வரும். புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இது வரேன் வெயிட். அதாவது பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. இந்த படம் வந்து ஒரிஜினலாக அப்படி போட்டோம் அப்படின்னா இது சிமெட்ரிக் அப்படின்னு இந்த லைனுக்கு. சரியாக சொல்கிறது? இந்த லைன் வந்து இப்படி வந்து நிற்கும், அதே மாதிரி இப்படி ஒரு லைன் வரும். அப்படி அர்த்தம். இந்த லைன் தான், இது கோடு தான். இப்படி நான் வளைச்சி போட்டு காமிச்சிட்டேன், கர்வ் மாதிரி இல்லை, ஸ்ட்ரைட் லைன். அதனால் நீ போடையில் ஸ்ட்ரைட் லைனாக போட்டு காமிச்சிக்கோ. சரியாக சொல்கிறது? ரெண்டுமே என்ன தான், ஸ்ட்ரைட் லைன் தான். எக்ஸு, இது ஒய்யு, இது நடுவில் உள்ள இந்த இது ஒரு லைன், ஸ்ட்ரைட் லைன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. சரிங்களா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரைட். அப்போ அடுத்து இந்த இதை வரைகிறோம். எந்த கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய கிராஃப் f(x) = 3x - 4. அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம்ல. அப்போ எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு என்ன வருது? 3 × 0 0, y = -4. எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 1 × 3 3 -4 -1 செப்பரேட் பண்ணால். எக்ஸு 2 கொடுத்தா 3 2 6 4 போச்சுன்னா 2. இப்போ இதையும் பிளாட் பண்ணோம்னா இந்த சைடு லைன் கிடைக்கும். இந்த சைடு லெஃப்ட் சைடில் உள்ள இந்த லைன் கிடைக்கும், இந்த லைன். ஆனால் ஆக்சுவலி இது லைனு நீ கர்வ் மாதிரி வளைச்சி விட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி நீ வளைச்சி விட்றாத. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வர்ற மாதிரி வரணும். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணு. சரியாக சொல்கிறது? கொஞ்சம் முயற்சி பண்ணிக்க அந்த இடத்த. ஆமாம், இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக அப்படி வர்ற மாதிரி, இந்த இப்படி வர்ற மாதிரி வரணும். அதனால் பாயிண்ட்டு இந்த இப்படி வர்ற மாதிரி வரணும். நான் பாயிண்ட்டை கொஞ்சம் மாதிரி வச்சனால அப்படி இருக்குது. இப்படி ஸ்ட்ரைட் லைனாக வர்ற மாதிரி இப்படி வரணும். அதே மாதிரி இதுக்கும் ஸ்ட்ரைட் லைனாக அப்படி வர்ற மாதிரி வரணும். சரிங்களா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் படத்தை போடையில் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போட்டுக்க. இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டினா திட்டுவாங்க. ஓகே, மறந்துடாத. சரியா? ரைட். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். அதனால் பாயிண்ட்டை கொஞ்சம் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் இறக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். இந்த பாயிண்ட் தாரம் பண்ணு, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் இறக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ஏற்றிட்டோம்னா இது ஸ்ட்ரைட் லைன் ஆயிரும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணி பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ. அப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்ற லைனு, இந்த கிராஃபை, அதாவது ஃபங்க்ஷனையும் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனையும் ரெண்டாக பிரிக்குது பாரு. அப்போ அது சிமெட்ரிக் அபவுட் அப்படின்னு அர்த்தம். இந்த கிராஃபு இன்வர்ஸ் கிராஃபும் ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்ற லைன் பிரிக்குது. அதனால் அந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்ற லைன் தான் சிமெட்ரிக் லைன் அப்படின்றது இந்த கிராஃபுக்கு. அப்போ இந்த கிராஃப்ன்றது சிமெட்ரிக் அபவுட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.